ட்ரெயின்ல போன அனுபவம் இருக்கா? யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போன ஆட்கள் யாரு? ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருக்கீங்க. இல்லைனாலும் அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒன்று போக தெரியுமாப்பா? ட்ரெயின்ல போறப்ப அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின், நான் தாம்பரம், சென்னை தாம்பரத்துல இருந்து வரேன். மீனம்பாக்கம் திரிசூலம் ஸ்டேஷன், ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது. ட்ரெயின் கிளம்புது. வேக 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 வேகமா ஒருத்தர் ஓடி வராரு. எப்பயுமே ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எல்லா பெட்டி வாசல்லையும் ஒரு 4 பேர் நிற்பான். அவன் எங்க போறான் எங்க வரான்னு தெரியாது. ஒரு சமுதாய சேவையோட காலையில சரியான சமயத்துக்கு போவான். ஒரு சமுதாய சேவையோட சாயந்தரம் சரியான நேரத்துக்கு வருவான். அவன் எங்க இறங்குறான்னு தெரியாது. ஆனா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி இறங்குற இடம் வரைக்கும் அவர் வருவான். 4 பேர் இருப்பான் ஃபுட்பால்லயே. வேக வேகமா வராங்க. அந்த 4 பேர் அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அவர் உள்ள வந்து உட்கார்றாரு பதட்டத்தோட. உட்கார்ந்தோட பதறி போய் சாரி சார் தேங்க்யூ சார்ங்கிறாரு. எனக்கு எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்கு. கோவம் வந்துருச்சு. யோ, அடுத்த ட்ரெயின்ல வர வேண்டியதாயா? இல்ல டைமுக்கு வர வேண்டியதானே? ஏன் எங்களெல்லாம் ஒரு டென்ஷன் பண்றீங்க? காலங்காலத்தில் நீங்க வந்து தண்டவாளத்தில் உழுவுறத பார்த்துட்டு நான் வந்து வேலைக்கு போகணும், இதே வேலையா டெய்லி உங்களோட கண்ணா பின்னாடி திட்டுறாரு. அந்த உட்கார்ந்த அந்த மனுஷன், சாரி சார் கோச்சிக்காதீங்க சார், ஒரு முக்கியமான இன்டர்வியூ, அதை மிஸ் பண்றேன்னா என் வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண மாதிரி, அதனாலதான் சார் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார் எனக்கு பக்கத்துல இருந்தவர், எங்க சார் இன்டர்வியூன்னார். அதுக்கு இவர் சொன்னார் நுங்கம்பாக்கத்துலன்னார். அதுக்கு என் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னார், துங்கம்பாக்கமா தம்பி, இது ஸ்பெஷல் ட்ரெயின், அங்க நிக்காதேன்னா. முடிஞ்சு போச்சா? ஏறினவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என் வாழ்க்கையே போச்சு, இனிமேல் இல்லை, நான் தண்டவாளத்தில் விழுந்திருக்கலாம், என் பொண்டாட்டி மதிக்க மாட்டான், என் குழந்தைங்க மதிக்காது, எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது, ஹைக்கு கிடையாதுன்னு புலம்புனானா. அந்த தூக்கி உள்ள போட்டானுல 4 பேர், அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் புலம்புற, அப்புறம் இப்படி ஆயிடுச்ச, நீ ஏறின? நான் ஏறல. யார் ஏத்தி விட்டா? நீங்க 4 பேர் தான் ஏத்தி விட்டீங்க. ஏத்தி விட தெரிஞ்ச எங்களுக்கு இறக்கி விட தெரியாது. என்ன சார் சொல்றீங்கன்னா, அவன் எப்படி கைத்தாங்களா 4 பேர் 2 சீட் 2 பேரா ஏத்தணுமோ அதே மாதிரி கைத்தாங்களா இறக்கி விடுறோம். நுங்கம்பாக்கத்துல ட்ரெயின் நிக்காது. ஆனா ஸ்டேஷனை கிராஸ் பண்றப்ப ஸ்லோவா தான் கிராஸ் பண்ணும். நான் சேஃபா இறக்கி விடுறேன் உங்களை. ஆனா நீ என்ன பண்ணு, லேண்ட் ஆனோன நின்றாத, பப்பரக்கான்னு பொழந்துட்டு விழுந்துருவேன். லேண்ட் ஆனோன ட்ரெயின் போற திசையிலே கொஞ்சம் தூரம் ஓடு, ஸ்டேபிள் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு. இவர் குஷி தாங்கல அந்த ஆளுக்கு. சார் உங்களை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன், இந்த டைலாக் எல்லாம் பல பேர் விட்டுருக்கான், அதெல்லாம் பரவாயில்ல, இறக்கி விடுறேன். அதே மாதிரி நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ட்ரெயின் ஸ்லோவா கிராஸ் ஆகுது லைன். அதே மாதிரி நம்ம ஆளுங்க தம்பிங்க 4 பேரும் அப்படியே சேஃப்டியா 2 பக்கம் பிடிச்சி இறக்கி விட்டானுங்க. நம்ம சேஃப்டியா லேண்ட் ஆன சந்தோஷம் என்ன பண்ணிட்டான், 3 கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஓடிட்டான். 4வது கம்பார்ட்மெண்ட் வாசல் இருக்கிற 4 பேர் மறுபடியும் இழுத்து உள்ள போட்டு, ஏன்டா அடுத்த ட்ரெயின்ல வர மாட்டேன்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் அட்டம், 2வது அட்டம், 3வது அட்டம் உங்களுக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. பிரிலிம்ஸ்ல ஏறி உட்காந்துருவீங்க, மெயின்ல இறங்குவீங்க, மறுபடியும் பிரிலிம்ஸ்க்கே அமைச்சிருவாங்க. புரியுதா? தேவையில்லாத பதட்டம் தான் காரணமே. தேவையில்லாத பதட்டம் தான் காரணமே. ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொன்னாரு, சந்தேகங்கள் நமது துரோகிகள். சந்தேகங்கள் நமது துரோகிகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது. சார் அடுத்தவன் நம்ம மேல சந்தேகப்பட்டா பரவாயில்ல, நாம நம்ம மேல சந்தேகப்பட்டவங்க அதுக்கு ஆன்சரே கிடையாது. நீ எல்லாம் முன்னேற மாட்டடா, நீ முன்னேற மாட்டேன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. அப்பா சொல்லலாம் சந்தேகப்பட்டு, இவனே சொல்லிக்கிறான் நான் முன்னேறவே மாட்டேன். கன்ஃபார்ம் முன்னேற வாய்ப்பே இல்லை. எக்ஸாம் உள்ள போறப்பே ஒரு பதட்டம், பயத்தோட படிச்சது வருமா, கரெக்டா எழுதிடுவனா, டைமுக்கு முடிச்சிருவனா, என்னன்னு தெரியலையே, அந்த போர்ஷன் கவர் பண்ணலையே, இது பண்ணலையே, எக்ஸாம்ல கொஸ்டின் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னு சொன்னாங்களே, என்ன பண்றது? இவ்வளவு குழப்பம், இவ்வளவு பயம், பதட்டமே வேண்டாம். ஒன்னு சொல்லவா, எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான தோல்விகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை ருசிக்க போகிறான் என்று அர்த்தம். ஆலாபனைன்னு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை தொகுப்பு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை தொகுப்பு. கலைஞர் அவர்களுக்கு பிடித்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் சொல்லுவாரு, தோல்வியே தோல்வியே, நீ சுட்டு துளைத்ததால் மட்டும்தானே நான் புல்லாங்குழலாக மாறினேன். நீ சுட்டு துளைத்ததால் மட்டும்தானே நான் புல்லாங்குழலாக மாறினேன். தோல்வியே, நீதான் நான் சம்பாதித்த பணம், வெற்றியை கூட அதனால் வாங்க முடியும் எழுதினார்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. உண்மைதானே? தோக்கிறதுக்கு பயப்படுறவன் ஜெயிக்கிறதுக்கும் பயப்படுறான்னு அர்த்தம். தோக்கிறதுக்கு எவன் பயப்படலையோ அவனுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அர்த்தம். தோக்கிறதுக்கு பயப்படாதீங்க. தோல்வி சகஜம். தோல்வியை கொண்டாடுங்கள், தோல்வியை ரசியுங்கள், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தோல்விங்கிறது மிகப்பெரிய பாடம். என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த தடவை எழுதுறப்ப அந்த தப்பு பண்ணாம இருக்க முடியும். நிறைய பேர் என்னன்னா உடனே உடைஞ்சு போயிடுறீங்க. தயவு செஞ்சு அந்த 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 சிந்தனை தூக்கி வெளில போட்டுருங்க. ஒரே ஒரு மேடையில ஏறி இப்படி எல்லாரையும் கட்டி போடுற அளவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு 15 ஆண்டு கால உழைப்பு இருக்குதுக்கு பின்னாடி. அவ்வளவு படிக்கணும், அவ்வளவு உழைக்கணும், அவ்வளவு குறிப்பெடுக்கணும், அவ்வளவு அவமானப்பட்டிருக்கணும், அவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சிருக்கணும், இன்னும் சந்திச்சுட்டு இருக்கணும். ஆனா என்ன, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி மட்டும் போயிட்டே இருக்கணும். எந்த வெற்றி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. நீங்க நினைக்கிறீங்க உடனே எழுதிடணும், உடனே கிளியர் பண்ணிடணும், உடனே போஸ்டிங் வந்துடணும், உடனே அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், உடனே லைஃபே மாறிடணும், உடனே உடனே உடனேங்கிறதுக்கு இது ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. போய் நின்னீங்கன்னா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா சில கடையில் அதுவே அரை மணி நேரம் ஆக்குறான், கூட்டம் அதிகமா இருக்கு உட்காரியாங்கிறான். நீங்க ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற போறோம்னு நினைக்கிறீங்க, அப்ப நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். சில காலம் சில வெற்றிக்கு பொறுமை தேவை. தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இன்னொன்னு, கம்பேரே பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சார் மாதிரி வினாத்தாள் தான் இருக்கும். வினாத்தாள் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்காது. கரெக்டா? அது பேரே மாதிரி வினாத்தாள். மாதிரிங்கிற தலைப்புல கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினாரு. நீ பிறந்தவுடன் தொடங்கி விடுகிறது நீ யார் மாதிரி இருக்கிறாய் என்ற பிரச்சனை. கரெக்டா? நீ பிறந்தவுடன் தொடங்கி விடுகிறது நீ யார் மாதிரி இருக்கிறாய் என்கிற பிரச்சனை. அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ, குறைந்தபட்சம் தாத்தா மாதிரியோ நீ இருந்தே ஆக வேண்டும். வரவெல்லாம் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். அப்படி அப்பா சாயல், அப்படி அம்மா சாயல், அப்படி தாத்தா உரிச்சு வச்சிருக்கான், அப்படியே பாட்டியே பிறந்திருக்கு. அது பாடியில போய் 10 வருஷம் இருக்கும். அப்படியே பாட்டியே இருக்கு. இங்கே நீ நீயாக இருப்பதை யாரும் விரும்புவதில்லை. இங்கே நீ நீயாக இருப்பதை யாரும் விரும்புவதில்லை. நீ யார் மாதிரியாவது நிச்சயம் இருந்தே தீர வேண்டும். சமூகத்திற்கு தேவை ஜெராக்ஸ் பிரதிகள். சமூகத்திற்கு தேவை ஜெராக்ஸ் பிரதிகள். ஏனெனில் பிரதிகள் தொந்தரவா இருப்பதில்லை, யாருடைய வழக்கமான அமைதியையும் குலைப்பதில்லை. நீங்க பிரதிகளா இருக்கக்கூடாது, பிரதிநிதிகளா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்களே கம்பேர் பண்ணிக்கிறீங்க. நான் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், என்கிட்ட இதான் பிரச்சனை. எனக்கு லாங்குவேஜ், நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளமா இருக்கு, ஆங்கிலம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க எழுதுற எல்லாருக்குமே. எனக்கு இப்ப வரைக்கும் ஆங்கிலம் சரியாவே தெரியாது. ஆனா 40 உலக நாடுகள் நான் போயிட்டு வந்துட்டேன். வருஷத்துக்கு நான் பாட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். நான் எப்படி டிராவல் பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்றேன், ஒரு பேச தெரியாத சகோதரன் சகோதரி கூட தான் நினைத்த இடத்திற்கு போக முடியும் என்று இருந்தால் மொழி தெரியாது எனக்கு என்ன தடை இருக்க போகிறதுன்னு. கரெக்டா? அப்படியே பயப்படுறான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசுறதுக்கு. நீ பயப்படாம இங்கிலீஷ் பேசு, கேட்கறவங்க பயப்பட்டுங்கிற. கரெக்ட் தானே? கரெக்ட் சார் நான் சொல்றது. நீ தப்பா பேசுனா அவன் சங்கடப்பட்டு போறான், நமக்கு என்ன? என்னைக்கு அவன் ரியாக்ஷன் நார்மலா இருக்கும் அன்னைக்கு நீ நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். என்னைக்கு அவன் ரியாக்ஷன் அப்நார்மலா இருக்கும் நீ நார்மலா இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சா? ராமா கில்டு ராவணா, சேஞ்ச் த வாய்ஸ்னா ஒருத்தன் ராமா கில்டு ராவணாங்கிறான். ஏண்டா சேஞ்ச் த வாய்ஸ்னா இப்படி மிமிக்ரியா பண்ண சொல்லுங்க? நம்ம ஆளுங்க பண்ற அநியாயம் இருக்க பசங்கலாம். ஏன் மொழிங்க அது, அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ் மட்டும் சரியாக படித்ததால் மட்டும்தான் இந்த உயரத்தை என்னால் அடைந்திருக்க முடியும். அதனாலதான் அடைஞ்சேன். தமிழ் மட்டும் சரியா படிச்சேன். அதுல அறகுறை, இதுல அறகுறை, இதுல பாதி, அதுல பாதி கிடையாது. சில பேர் சொல்லுவான் 5 லாங்குவேஜ் எனக்கு தெரியுமா, 5 நல்லா பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன். சரி, எது நல்லா தெரியும்? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படியே பிச்சு பிச்சு இருக்கு, அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் முழுசா? நீ ஏன் பிச்சு பிச்சு தான் இருக்க? ஒரு மொழியாவது ஆற்றலா இருக்க வேண்டாமா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அதை அவமானமா நினைக்காதீங்க. எனக்கு என் தாய்மொழி தெரியும் என்று சொல்வதில் எவ்வளவு பெரிய தன்மானம் அடங்கி இருக்கிறது, அதையே மறைச்சு சொல்லணும். என் தாய்மொழி எனக்கு சரியா தெரியும் சொல்றதுல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. சரியா பேச தெரியும், சரியா எழுத தெரியும் சொல்றதுல
இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் எல்லாமே மிக இயல்பா நீங்க வந்து எதிர்கொள்ளலாமே. நீங்க அதை நினைச்சு தோண்டு போயிடாதீங்க. ஒரு சின்ன விஷயம், டெல்லியில வந்து இரா சிங்கால்னு ஒரு பொண்ணு, சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணை பிறந்த உடனே ஸ்காலியோசிஸ் நோயால பாதிக்கப்பட்ட பெண்மணி, முதுகு தண்டுவட பிரச்சனை, 62% உடல் வளர்ச்சி குறைபாடுடைய பெண்மணி என்று மருத்துவர்களால் சான்றளிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. நார்மல் ஹியூமன் பீயிங்கே கிடையாது. ஏன்? அந்த முதுகு தண்டு வளைஞ்சிருக்கும், அந்த பொண்ணால நார்மலா இருக்க முடியாது. 62% உடல் வளர்ச்சி குறைபாடுடைய ஒரு பெண்மணின்னு மருத்துவர்களால் சான்றளிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? மிக உயர்வான ஒரு டார்கெட் வச்சது. என்ன வச்சது? நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சது. பிடெக் முடிச்சது, எம்பிஏ முடிச்சது. 2010 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுச்சு. ஐஏஎஸ் ஆக முடியல, ஐஆர்எஸ் போஸ்டிங் கிடைச்சது. வருவாய்த்துறை ஆகுதா, வருவாய்த்துறை பணி அதிகாரியா போஸ்டிங் கிடைச்சது. ஆனா போஸ்டிங் கிடைச்சது, ஆனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஏன்னு கேட்டா, சராசரி பொருளோட எடையை கூட தூக்கி உங்களால் நகர்த்தி இந்த பக்கம் வைக்க முடியாது. அதனால உங்களுக்கு இந்த பதவி வழங்க முடியாதுன்னு வந்து லெட்டர் வந்துச்சு. எதிர்த்து வழக்கு போட்டாங்க. வழக்கு நடந்துட்டு இருந்தது. 2011 எழுதினாங்க, மறுபடியும் ஐஆர்எஸ் ஆனாங்க, ஐஏஎஸ் செலக்ட் ஆகல. 2013 எழுதினாங்க, மறுபடியும் ஐஆர்எஸ் ஆனாங்க, ஐஏஎஸ் ஆக முடியல. 2014 இந்த எதிர்த்து வழக்கு போட்டாங்கல்ல, ஹைதராபாத்ல போஸ்டிங் போட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அவங்க கேஸ் ஜெயிச்சிருச்சு. நீங்க வந்து போஸ்டிங் ஓகே, நீங்க வந்துடலாம், உடல் வளர்ச்சி குறைபாடு இருந்தாலும் நீங்க உங்களுடைய பணியை தூங்கலாம்னு. ஆனா பாருங்க, தொடர்ச்சியான முயற்சி. 2014ஆம் ஆண்டு இரா சிங்கால் என்கிற அந்த டெல்லியை சேர்ந்த பெண்மணி இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் முதலிடம் பிடித்தார். உட்கார கூட முடியாதுங்க, நேரா நிமிந்து. அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு பேச்சுகள். அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுக்கிறப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, வீட்டுக்குள் நான் ராஜகுமாரி. ஏன்? என் பெற்றோர்கள், என் தாயும் தந்தையும் என்னை அரவணைத்து வளர்த்தார்கள். ஆனால் தெருவில் இறங்கினால் எல்லோரும் பரிதாபப்பட்டு பார்க்கிற சாதாரண ஒரு பெண்மணி நான் யோசிச்சேன், என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்கு நான் உதாரணமா இருக்கணும்னு யோசிச்சேன். என்ன மாதிரி இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நான் உதாரணமா இருக்கணும்னு யோசிச்சேன். என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் உதவி செய்யணும்னா அதிகாரத்தினுடைய உச்சத்துல நான் அமரணும்னு நினைச்சேன், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன். அதனாலதான் தொடர்ச்சியான முயற்சியில் இந்த இடத்தை பிடித்திருக்கிறேன் பேட்டி கொடுத்தாங்க. எதுவுமே குறை கிடையாது. உங்களுக்கு உடல்ல குறை இருக்கா, அதனால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? கிடையாது. உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல குறை இருக்கா, அதனால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? கிடையாது. எனக்கு மொழி சரியா தெரியாது, அதனால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? கிடையாது. நீங்க சொல்ற காரணம் எல்லாமே உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இங்க இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாக்கியத்தை மனசுல ஆழமா போட்டு வச்சுங்க. உங்க அம்மா, டேய் படுறா, டேய் இதாண்டா உன் கனவு, இதாண்டா நம்ம குடும்பத்தோட கனவு, தயவு செஞ்சு படிச்சிடறா, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடுறா, தயவு செஞ்சு படிச்சிடறா, நீ ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படிடான்னு அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போறீங்களா, அங்க கோச்சிங் சென்டர்ல சொல்லித்தர வாத்தியார் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். இல்ல வெளியில இறங்குறீங்களா, உங்க சொந்தக்காரங்களே யாராவது கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்களா, டேய் ஒழுங்கா படுறா, எல்லாம் வாழ்க்கை வீணா போயிருண்டா அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், யார் உங்க மேல ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாறாது. நீங்கள் உங்கள் மீதே கண்டிப்பாக இருக்கிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை மனதிலே போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். வேற யாரும் உங்க மேல ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒண்ணும் முடியாது. நீங்க உங்க மேல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். காலைல இந்த டைம் எந்திரிக்கணும், காலைல வந்து இந்த ஒரு நாளோட ஸ்கெட்யூல் இது, இதை படிக்கணும், இதை இந்த மாசத்துக்குள்ள இந்த போர்ஷன் கவர் பண்ணணும், இதெல்லாம் நான் வீக்கா இருக்கேன், இதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நீங்களே உங்க மேல ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் முடியும். வேற யார் உங்க மேல ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அத உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கவே உருவாக்காது. அதனால நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எக்ஸாம் எழுதுற ஹாலுக்குள்ளதான் போறீங்க, உக்ரைன் பாடுற கடந்து போல. பல பேர் நினைச்சுக்கிறது எக்ஸாம் ஹாலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதே ஏதோ ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதியிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு தப்பிச்சு போற மாதிரி நினைச்சுக்கிறான். என்ன ஆக போதோ தெரியலையே. அப்ப சார் ஒண்ணு சொல்லவா, இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு சேர்த்தே சொல்றேன், நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த பிரபஞ்சம் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை நான் வலிமையா நம்புறேன். ஞாபகம் இல்லாம கூட ஒரு சின்ன உங்க பாஷையில மறந்தும் கூட
உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளாதீர்கள். நிறைய பேர் என்ன தெரியுமா, எக்ஸாம்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நிறைய பசங்களை பாத்துருங்க, தலையில அடிச்சுக்குவான். பல பேர் பஸ்ஸை விட்டுட்டு அடிச்சுக்குவான். ஏன்னா அந்த ஒரு பஸ் தான் அந்த ஊருக்கே போற மாதிரி. 5 நிமிஷம் இருந்தா அடுத்த பஸ் வரப்போகுது, அதுக்குள்ள பஸ்ஸை விட்டேன், ட்ரெயினை விட்டேன், கரெக்டான டைமுக்கு எல்லாத்துலயும் சலிப்பு, விரக்தி. ஒன்னு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேர் ஆழமா போட்டுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறையாக நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரப் போகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க உங்க வாழ்க்கையை சலிச்சுக்காதீங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் இது, என்னோட அன்பான வேண்டுகோள் இது. நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னா உங்களை உயரத்து கொண்டு போறதுக்கு வேற ஒரு மனுஷன் வரவே முடியாது, பிறக்கவே முடியாது. அதனால தயவு செய்து இங்க இருக்கிற அத்தனை பேருமே, குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே என்னோட அன்பான வேண்டுகோள், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தியடிகளுடைய பாக்கெட் வாட்சை ஞாபகம் வச்சுங்க. 2வது, மொழி ஒரு தடையல்ல. 2வது விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. 3வது, ஏன் ரொம்ப ஏழையா இருக்கேன் அதனால ஜெயிக்க முடியல, இல்ல எங்க வீட்டுல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால ஜெயிக்க முடியல, கோச்சிங் சென்டர் அனுப்ப முடியல அதனால ஜெயிக்க முடியல, இன்டர்நெட்டே சரியா கிடைக்கல அதனால ஜெயிக்க முடியல. இதெல்லாம் காரணமே கிடையாது. வெற்றி பெறுபவன் காரணங்களை தேட முயற்சிக்கவே மாட்டான். வெற்றி பெறுபவன் காரணங்களை தேட முயற்சிக்கவே மாட்டான். எவன் தோக்கறானோ அவன் தான் காரணத்தை தேடி சொல்லிட்டு இருப்பான், இதனால நான் தோத்துட்டேன்னு. காரணங்களை சொல்லுகிற மனிதர்களாக நீங்கள் இருக்காதீர்கள் மாணவர்களே, காரியங்களை சாதிக்கிற மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். என்னோட அன்பான வேண்டுகோள் இதுதான். நம்ம நினைச்சா என்ன வேணா சாதிக்க முடியும். இங்க ஒரே ஒரு தாய் இருந்தாங்க, என்னுடைய குழந்தை எப்படியாவது கலெக்டர் ஆயிரணும், எப்படியாவது கவர்மெண்ட் போஸ்டிங் வந்துடணும் அந்த குழந்தை, அந்த அம்மா ஆசைப்பட்டாங்க. அவங்க கலெக்டரோட அம்மாவை நினைவுபடுத்தினாங்க. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு தூண்டுதலா இருந்தது. உங்களுடைய கனவுகளை உங்கள் பெற்றோர்கள் சுமக்கிறார்கள், உங்களுடைய கனவுகளை உங்கள் ஆசிரியர்கள் சுமக்கிறார்கள், உங்களுடைய கனவுகளை உங்களை சார்ந்த அத்தனை பேரும் சுமக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, உங்கள் கனவுகள் என்பது உங்களுக்கு சொந்தமானவை. நீங்கள் சுமக்க தயாராகுங்கள், நீங்கள் பறக்க தயாராகுங்கள். நாளைய வரலாறு உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள் இளைஞர்களே, நாளைய வரலாற்றில் இடம் பிடிப்போம். ஒரே ஒரு படிப்பு என்ன வேணா மாத்தோம். இங்க நாராயணபுரம்னு ஒரு கிராமம் இருக்கா சார்? நாராயணபுரம் இருக்குல்ல? நாராயணபுரத்துல அந்த கிராமத்துல ஒரு பழக்கம் இருக்கு. தொடர்ந்து பெண் குழந்தைகளா வீட்டுல பிறந்தா, இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். தொடர்ந்து பெண் குழந்தைகளா வீட்டுல பிறந்தா அடுத்து அந்த வீட்டுல பெண் குழந்தைங்களே பிறக்க கூடாது, ஆண் குழந்தை. ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தா கலெக்டர் ஆயிருவாப்ல. ஆண் குழந்தை பிறந்தோன்னா குடும்பத்தை முன்னேற்றிடும். வெட்டியா இருக்கிறது ஃபுல்லா ஆம்பளைக்கு தான் குடும்பத்துல. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா அதே சம்பளம் சம்பாதிப்பான், வீட்டுல பொம்பளைங்க பரட்டிக்கிட்டு இருப்பான். இந்திய பெண்களுடைய சகிப்புத்தன்மையால் தான் புருஷன் உயிரோடு இருக்கான். இங்க இருக்கிற கல்யாணம் அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் உங்க பொண்டாட்டி பிச்சை போடுது உயிரோடு இருக்க சொல்லி. ஏதாவது போய் கலெக்டர் இருக்கிறதுனால சில விஷயம் சொல்லல, ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. நாம பண்ற வேலைக்கெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் பெரிய விஷயம். அந்த அம்மா கோயில் கட்டி கும்பிடணும், ஆத்தா என்னெல்லாம் உயிரோட வச்சிருக்கேன்னு. ஆனா அவன் மீறி சில பொம்பளைங்க டென்ஷன் ஆயிரும். அதனாலதான் நியூஸ்ல பாத்தீங்கன்னா கிரைண்டர் கல்லை போட்டு புருஷன் கொலைன்னு வரும் பாத்தீங்களா? டார்ச்சர் தாங்க முடியாம நைட்டு தண்ணி குடிக்க எந்திரிச்சிருக்கும், கல்லை போட்டு முடிச்சு விட்டோம். அந்த அளவுக்கு பெண்கள் இருக்க மாட்டாங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த பெண் குழந்தைங்க வரிசையா பிறந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த கிராமத்துல, வேண்டாம்னு பேர் வச்சிருவாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறக்காதுன்னு அவங்க நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நான் பத்திரிகையில படிச்ச செய்தி பெரிய ஆச்சரியமா இருந்தது. வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த குடும்பத்துல 3வது குழந்தை வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த குழந்தை படிக்குது, ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் போகுது, அரசு உதவி பெறுகிற கல்லூரியில படிக்குது, மிகப்பெரிய லெவல்ல நல்ல மார்க் எடுத்துருது. கேம்பஸ் இன்டர்வியூக்கு கம்பெனிஸ் வருது, ஜப்பான்ல இருந்து ஒரு கம்பெனி வருது, ஆட்டோமேட்டிக் டோர் தானியங்கி கதவு ஒண்ணு அந்த பொண்ணு கண்டுபிடிக்குது. இது எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட பத்தி அவ்வளவு அழகா பிரீஃப் பண்ணுது அந்த குழந்தை. சொல்லி முடிச்சோன்னே அந்த கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்க வந்த அந்த மனிதர்கள், அந்த நபர்கள், அந்த மேலதிகாரிகள் சொல்றாங்க, இவ்வளவு அழகான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷனை எங்க லைஃப்ல நாங்க கேட்டது கிடையாது. ஒன்ன நாங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கிறோம், வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளம்னு அந்த குழந்தை வேலைக்கு எடுத்துக்குது. யார?
வேண்டாம் என்று பெயர் வைத்த அந்த குழந்தையை 22 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்திற்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வேலைக்கு எடுத்துக்குது. ஒன்னு சொல்லவா, பெயரில் இல்லை உங்களுடைய அடையாளம். ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜாதியில் இல்லை உங்களுடைய அடையாளம். நிறத்தில் இல்லை உங்களுடைய அடையாளம். வருமானத்தில் இல்லை உங்களுடைய அடையாளம். உங்களுடைய கல்வியிலும் உங்களுடைய திறமையிலும் மட்டும்தான் உங்களுடைய அடையாளம் இருக்கிறது. அதை மட்டும் தக்க வச்சுக்கோங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நிறைய சாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி நாளை புத்தக திருவிழாவிற்கு இந்த அரங்கத்திற்குள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ மேடையிலே சிறப்பு விருந்தினராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்காக கைத்தட்டுகிற முதல் சகோதரனாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன். தினசரி செய்தித்தாளை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லி ஒரு புதிய புத்தகம் படிங்க. வாழ்க்கையினுடைய உயரத்தில் நீங்கள் பறந்து கொண்டு